சர்வதேச இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பதிவு. நம்பிக்கையின் வெளிச்சமாக மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயம் அனைத்து துறைகளிலும் வெற்றி அடையுமாறு வாழ்த்து. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை திட்டத்திற்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் விஜய். தற்போதுள்ள 543 மக்களவை உறுப்பினர்களை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடு தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார் முதலமைச்சர் விஜய். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதம் இல்லாமல் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்கள் பாதிக்கும். தற்போதைய நடைமுறையிலேயே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என கோரிக்கை. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் பாணியில் சட்டப்பேரவையில் குட்டி ஸ்டோரி சொன்ன நிதியமைச்சர் மரிய வில்சன். தேசத்தை அடுத்து ஆளப்போவது யார் என்பது குறித்து சட்டப்பேரவையில் பேச்சு. வேளாண் பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புமாறு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை. பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குமாறும் பேரவையில் வேண்டுகோள். சூரியனால் பலருக்கும் வேர்த்தது, தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளை. எம்எல்ஏவாக இருந்தும் இதுவரை தனக்கு சொந்த கார் இல்லை, வாடகை காரிலேயே வந்து செல்வதாக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேச்சு. தனியாக உதவியாளர் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதியில்லை என்றும் போக்குவரத்து வசதிக்காக உதவிகள் செய்யுமாறு கோரிக்கை. தமிழக பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான இன்றைய பதிலுரை நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை நிறைவு. நாளை முதல் 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 17ஆம் தேதி திங்களன்று பேரவை கூடும் என சபாநாயகர் அறிவிப்பு. சிறுபான்மை பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என மக்களவையில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தன்னார்வ சிறுபான்மை பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என மக்களவையில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிறுபான்மை நிறுவனங்களை குறிவைக்கும் மசோதாவை திரும்பப் பெறுமாறு கோரிக்கை. FCRA எனும் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினரை குறிவைக்கவில்லை என மக்களவையில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். நாட்டு மக்களை பாதுகாப்பது ஒன்றே மசோதாவின் நோக்கம் என எதிர்க்கட்சிகளுக்கு பதில். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 8 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. அந்தமான் பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான கும்பல் கொடுத்த தகவலின்படி விசாரணை. சென்னை பெருநகர மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சொத்து வரி உயர்ந்ததாக உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பு.
சென்னை பெருநகர மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சொத்து வரி உயர்ந்ததாக உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மிதமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தாவேகா ஆட்சி அமைந்ததில் இருந்து மின்கட்டணம் பெருமளவு அதிகரித்து விட்டதாக சின்னத்திரை நடிகை வைஷாலி விமர்சனம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்கிற அறிவிப்பை உற்சாக வரவேற்றாலும் தற்போது தனது கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வதாக வீடியோ வெளியீடு. போலீசாரின் விசாரணைக்கு பின் பிரபல ரவுடி பாம்சரவணன் சென்னை புழல் சிறையில் அடைப்பு. A+ கேட்டகரி ரவுடியான இவர் மீது 6 கொலை வழக்கு, 6 கொலை முயற்சி வழக்கு உட்பட 37 குற்ற வழக்குகள் உள்ளதாக தகவல். தருமபுரி ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் இருந்த தந்தை மகன் தவறி விழுந்து 2 துண்டான சிறுவன். உறவினரை கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி அருகே கோயில் திருவிழாவில் அடுப்பே இல்லாமல் பொங்கல் பானை தானாக நிரம்பி வழியும் அதிசயம். நூற்றுக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு குளவை எழுப்பி சாமி தரிசனம். டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியுடன் கனிமொழி MP திடீர் சந்திப்பு. முன்மொழியப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை வழித்தடம் 32 குறித்து ஆலோசனை செய்ததாக தகவல். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி. நொய்டாவில் தொடர் கனமழை காரணமாக ஜவார் விமான நிலையத்தில் நீர்த்தேக்கம். பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு 6 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் விமான நிலையத்தில் மழை வெள்ளம்.